ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், பிள்ளையாரப்பாட விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை எல்லோரும் செய்வினோம் இல்லையா, அதை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் நாள் இருக்குது. நீ ஏண்டி அம்மா இன்றைக்கி செய்கிறான்ட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. இப்போ நான் செய்கிறத பார்த்து செய்ய தெரியாத நீங்கள் பார்த்து செய்வீங்க இல்லை, அதுக்காக தான் நான் செய்கிறேன். சரியா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சில பல கொழுக்கட்டைகள் செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு கொழுக்கட்டை, அதுக்கு பிறகு பயறு கொழுக்கட்டை. வாங்க செம்மையாக செய்யலாம். பிள்ளையாரப்பாக பிடிச்ச கொழுக்கட்டை. அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டம்மா, அரைச்சக்கரைத்தூள், சரக்குத்தூள், கோப்பித்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடண்டு சுவையான தித்திக்கும் கொழுக்கட்டை செய்யலாம். பிள்ளையாரப்பாக்கு பிடிச்ச கொழுக்கட்டை வாங்க செய்யலாமா? இதில் பாருங்க, கடலை பருப்பை ஊற வச்சேன் நான். சரிங்களா? நல்ல ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் தான் ஊற வச்சேன் நான். இப்போ இதை நான் கழுவி எடுத்துக்கொண்டு வரேன்னா, இப்போ பாருங்க கடலை பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை நீ அவிய வச்சு விடுவான். எங்களை பயரை வறுப்போம். போதுமே, பயரை வடிவாக வறுத்தெடுப்போம். பாருங்க பயரை நல்லா வறுபட்டுட்டு இனி தண்ணியை சேர்த்து இதை நல்லா அவிய விடுவோம். அவியட்டு. இப்போ பாருங்க கடலை பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு. இப்போ கொழுக்கட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வந்து பாருங்கள், பயறு வந்து நல்லா அவிச்சாச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் கோதை வறுத்து போட்டு கோதை உடைச்சி கூட நீங்கள் அவிக்கலாம். நான் கோதோடு சேர்த்துருக்குறேன். இங்கே பாருங்க கடலை பருப்பு நல்லா அவிச்சாச்சு. அதுக்கு பிறகு பிடி கொழுக்கட்டையும் செய்ய போகிறேன். அது கொஞ்சம் அரிசிமா எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த கடலைப்பருப்பு கொழுக்கட்டைக்கு, அதுக்கு பிறகு இது வந்து பயறு கொழுக்கட்டைக்கு. சரியா? இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா மசிச்சு விடுவோம். இல்லாட்டி கிரைண்டரில் ஒரு சுற்று 2 சுற்றி எடுப்போம் போட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெல்லாம் சர்க்கரையே காய்ச்சி வடித்து எடுக்க போகிறேன். ஏன் சர்க்கரை கூட வச்சுருக்கேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரேடியாகவே காய்ச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி எடுக்காமல் என்ன, அதால் காய்ச்சி எடுக்கிறது நல்லா தூசியில் எதுவும் இருந்தாலும் தெரியும். ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம், கணக்க வேணாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பை போட்டு விடுவோம். இப்போ இது கரைஞ்சி வரட்டுக்கும். கடலை பருப்பை இந்த மாதிரி கிரைண்டரில் நான் ஒரு 2 சுற்றி எடுத்துட்டேன். நீங்கள் மசிச்சும் எடுக்கலாம். இது ஈஸியாக டக்காண்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ வாங்க கடை செய்யலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்ல வடிவாக இந்த மாதிரி காய்ச்சி எடுத்தாச்சு. தூசிகள் இருக்கும்போது தான் பயத்தில் காய்ச்சினான், பெருசாக தூசிகள் இல்லை. இதில் பாருங்க கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். இந்த நெய் வந்து கொஞ்சம் சூடாட்டு. நெய் சூடாகிட்டு இதில் வந்து காஜு வெட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இது கொஞ்சம் லைட்டாக பொரியட்டுக்கும். இதோட கொஞ்சமாக தேங்காய்ப்பு சேர்க்குறேன். நல்ல வாசமாக இருக்குது தேங்காய்ப்பு நெய்யில் சேர்த்தோன்னே. இதையும் கொஞ்சம் இப்படி வறுத்து விடுவோம் நெய்யோடு சேர்த்து. இப்போ பாருங்க நல்லா வறுத்து விட்டாச்சு இந்த மாதிரி. இனி இதை எடுத்துட்டு எடுத்து வைப்பேன். இந்தால அதுக்கு பிறகு இதே சட்டியை திருப்பி வச்சுட்டு கடலை பருப்பை அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்பேன். இதோட சர்க்கரை பாருங்க காய்ச்சி வச்சுக்கோம், வடிச்சே சேர்ப்போம். தச்சமன் தூசிகள் இல்லை இருந்தாலும் வடிச்சே சேர்ப்போம். இதை சேர்ப்போம், பார்த்துட்டு சேர்ப்போம். சேர்த்து கலந்துடுவோம். நல்லா அந்த கடலைப்பருப்பு கட்டி போட்டது எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா இந்த சர்க்கரையோடு கலந்து விடுவோம். இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி வறுத்து வச்சுருக்கிற தேங்காய்ப்பு காஜு நெய்யில் வறுத்து வச்சுக்கன்னா அதையும் சேர்த்துட்டு இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கலந்துடுவோம்.
கலந்து விட்டால் பூரணம் ரெடி. சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம். நான் இவ்வளவு சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். சரிங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கே கிண்ணம் எடுத்து வச்சு இங்கே இருக்குது. இது வந்து பயறு கொழுக்கட்டைக்கு. இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்க்குறேன். தும்பு சேர்த்துட்டு இதுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் சர்க்கரையை சேர்க்க வேண்டிய. இதுக்கு மிளகு சீரகமும் நீங்கள் இடித்து போடலாம் விருப்பம்ண்டா. நான் சேர்க்கிறேன். நான் அதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அடுப்பை போட்டுட்டு நல்லா கலந்து விடுவோம். இது இப்படியே நல்லா அப்படியே பிரண்டு வரட்டும். இப்போ பாருங்க, பயறு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பம்ண்டா இதில் மிளகு சீரகம் கூட இடித்து போடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு நான் போல் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, இந்த பயறு உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் வறுத்து போட்டு கோதை உடைச்சி போட்டு கூட இதே மாதிரி அவிச்சு போட்டு செய்யலாம். பார்த்திங்களா, பயறு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பிடி கொழுக்கட்டைக்கு வந்து அரிசி மா எடுத்துருக்கிறேன். அரிசி மாவை முதல் வறுத்தெடுப்போம். வெள்ளை அரிசி மா, வெள்ளை பச்சை அரிசி மா. இது கறக்கக்கூடாது, லைட்டான ஒரு சூட்டுக்கு வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சூடு படுற அளவுக்கு வறுத்தெடுத்தாச்சு. இது வறுத்த சிவப்பரிசி மாவை தான் நான் செய்யும் போது இருக்கா வறுத்தெடுக்கிறேன். இதில் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எள் எடுத்துருக்கிறேன். வெள்ளை எள், இதையும் கொஞ்சம் வறுத்தெடுப்போம். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்க்கலாம். இது நல்லா பொரிஞ்சு அப்படியே வறுபட்டு வரட்டுக்கு. இந்த மாதிரி பொரிஞ்சு இப்படி வெடித்து வரணும் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதையும் எடுத்து வைப்போம். திருப்பி சட்டியை வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதில் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து வறுத்தெடுப்போம். இது கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு இங்கே சாப்பிட ஆக்கள் இல்லை. அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். தேங்காய் பூ கொஞ்சம் பருப்போம். இப்போ இந்த மாதிரி தேங்காய் பூ வறுத்து படையக்கில்ல, இதோட வறுத்து வச்சு எள்ளையும் சேர்த்து வறுத்துடுவோம். இனி இதில் நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை தண்ணியை சேர்ப்போம். இது எங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு தான். இப்போ கலந்து விடுவோம். இதோட ஏலக்காய் தூள் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இனி வறுத்து வரைச்சிருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி எடுக்க வேண்டிய. அடுப்பை தணிச்சு விட்டுருக்கிறேன். அப்படியே கட்டிப்படாமல் வடிவாக கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி களைப்பட்டு வரைக்கல கொஞ்சமாக நெய் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு நல்லா. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு மூடி விடுவோம். ஆறட்டுக்கும். ஆறினோன்னா இது வந்து பிடி கொழுக்கட்டை பிடிக்கலாம். இப்போவே இருக்கு, சுடும் சரியா. அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா அடி பிடிக்காமல் வடிவாக கலந்துடுவோம். ஓகே, கலந்து விட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு மூடி விடுவோம். இப்படியே இருந்து ஆறட்டுக்கு. மாறினோடனே இதை பிடிப்போம். இதில் பார்த்திங்கன்னா அவிச்ச கோதுமமாக எடுத்துருக்கிறேன். வெள்ளையா சுடுறதுக்கு, வெள்ளை கலரில் கடலைப்பருப்பு கொழுக்கட்டைக்கு. இதில் பாருங்க, அவிச்சமா கொஞ்சம், அரிசிமா கொஞ்சம் ரெண்டும் கலந்துருக்கிறேன். காணுமே. கலந்துட்டு இது ரெண்டுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம்.
இதில் வந்து பயறு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைப்பருப்பு கொழுக்கட்டை. இப்போ தண்ணி கொதிக்கட்டுக்கும். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு தண்ணி கொதித்த உடனே நான் சேர்க்கல, ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் சேர்க்குறேன் சுடு தண்ணி. அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை தண்ணி. நாங்கள் இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி குழைச்செடுக்க வேண்டிய காணாது. இன்னொரு கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி குழைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக கையை நனைச்சிட்டு நீங்கள் சூடு பொறுப்பீங்கன்னா அப்படியே குழைக்கலாம். நல்லா குழைச்சி எடுக்க வேண்டிய நாங்கள் இடியப்பத்துக்கு மா குழைக்கிற மாதிரியே குழைச்சி எடுக்க வேண்டிய மாதிரி இது குழைச்சாச்சு. இனி இதே மாதிரி வெள்ளை மாவையும் குழைச்செடுப்போம். நாங்கள் இடியப்பத்துக்கு நாங்கள் வளமையாக குழைப்போம், அதே மாதிரி குழைச்செடுக்க வேண்டியதான். கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து கலந்து நாங்கள் அதே மாதிரி இடியப்பத்துக்கு குழைச்ச மாதிரி இதையும் குழைச்செடுப்போம். கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன், அப்போ நல்லா இருக்கும். இது உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் சேர்க்காமல் விடலாம். இப்போ இதையும் இதே மாதிரி நல்லா குழைச்செடுக்க வேண்டியது. பார்த்திங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்தாச்சு. இப்போ எதில் இருந்து ஆரம்பிக்கிறேன்னு இருக்கேன். வாங்க கடகடன்னு செய்யலாம். முதல் வந்து நாங்கள் இந்த கொழுக்கட்டையை செய்வோமே நம்பி, கடலைப்பருப்பு கொழுக்கட்டையை. இது பாருங்கோ இப்படி இருக்கீங்க, இது இப்படி எடுத்தால் சரி வந்துடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி விட்டுட்டு இப்படி பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூசி விட்டுட்டு இந்த மாவு இருக்குது தானே, மாவில் கொஞ்சத்தை எடுத்து இப்படி வடிவா உள்ளுக்கு வச்சு வரும். இந்த மாதிரி நல்லா அமர்த்தி அமர்த்தி இப்படி இந்த மாதிரி இனி பாருங்க, இதில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளுக்கு வைப்போம். வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து ஓகே இல்லைங்களா, இந்த மாதிரி எடுக்க வேண்டிய. எப்படி இருக்குது டிசைன் தம்பி? சரியா? இனி இதில் செஞ்சு பார்ப்போம். என்ன வழியாக இருக்கேன். இதுதான் உண்மை. ஓ நல்லதானே, அப்பா அம்மா தான் சொன்னவர். எண்ணெயை பூசி விட்டுட்டு இது பெருசு, இது நல்ல நீளம் குவியலாக வருது பார்ப்போம் போகிறோம். மாவு எடுத்து உள்ளுக்கு வச்சுட்டு இப்படி வடிவா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்போ விநாயகர் சதுர்த்தி? 26 என்னமோ. இந்த மாதிரி வடிவா வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பூரணத்தை எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் வைப்பேன். கொஞ்சம் மாவு எடுத்து நீளா இந்த இட்லி கேக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த கூரை இருக்கு, கை வெட்டி விட்டுரும். ஓகே, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் டக்குன்னு துறப்படாது. முதல் சும்மா துறப்படாம என்ன. இது சூப்பராக இருக்கு. வாவ்,
எப்படி இருக்கு? ரெடியாக இருக்கு? பிள்ளையாரப்பாக்கு பிடிச்ச கொழுக்கட்டை. இதே மாதிரி இதில் இருக்கிறத செய்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு மற்றதை செய்திருப்போமா. இது நான் அச்சு இருக்கிறபடியாக இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறேன். அச்சு இல்லைன்னா நீங்கள் எப்படியும் பிடிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து மாவை எடுத்து இந்த மாதிரி நாங்கள் வளமையாக பிடிப்போம். அந்த மாதிரி இப்படி எடுக்கணும். சுட்டி பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். பிடிச்சிட்டு இதுக்குள்ள நடுவில் பூரணத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்ல வடிவாக அப்படி உருண்டையை பிடிச்சிட்டு இதில் வந்து ஒரு டிசைன் போடலாம். இந்த மாதிரி இப்படி மேலால் அந்த இழுத்து விடுறீங்க. எது? அதுவும் செய்யலாம். அது இந்த மாவில் செய்யலாமா? சிவப்பில் இப்படியும் செய்யலாம். அச்சு இல்லாட்டிக்கு நோம்பலா. இப்போ பாருங்க, இதெல்லாம் பிடிச்சாச்சு பார்த்தீங்களா? இனி இந்த பிடி கொழுக்கட்டை இதை இப்படி கையால் சும்மாவும் இப்படி பிடிக்கலாம். இப்படி நாங்கள் பிடி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரியும் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியும் செய்யலாம். இதில் எண்ணெயை போட்டுட்டு நல்ல வடிவாக இந்த மாதிரி வைக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கலாமா? பார்த்தீங்களா? இந்த மாதிரியும் எடுக்கலாம். சரி, நல்லா இருக்கா? இப்படியும் செய்யலாம். இல்லாட்டிக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி நாங்கள் இப்படி கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டு கை கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டிக்கு நெய் பூசி போட்டு எப்படி பிடிக்க. எது பிடிக்க? பிடி கொழுக்கட்டை பிடிக்கவா இல்லாட்டிக்கு எது பிடிக்க? பிடி கொழுக்கட்டை வடி எது? இதா? இதுக்கு மடி வேறு இருக்கேன். பிடி கொழுக்கட்டை சரியா? இதில் ரெண்டை பிடிச்சிட்டு அதில் பிடிப்போமா? இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இனி இந்த கொழுக்கட்டை, இது எங்கட பயறு கொழுக்கட்டை. இதில் எடுத்து கொஞ்சமாக இடியப்ப கொழுக்கட்டைன்னு சொல்லுவேன். இடியப்ப கொழுக்கட்டைன்னு சொல்லாமே. இது வந்து மோதகம்னு சொல்லுவி நம்மடா. மோதகம், கொழுக்கட்டை நிறைய பேர்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சுட்டி பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிக்கணும். சில பேர் நல்ல அந்த சட்டி மாதிரி பிடிப்பினேன் தெரியுமா உனக்கு? அம்மாவுக்கு அவ்வளோ எக்ஸ்பர்ட் இல்லை நான், அதால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிடிக்கிறேன். சரியா? இனி இதில் இந்த பயரை வைப்பேன். பயறு பூரணம் என்ன வச்சுட்டு இதை வந்து மோதகம் மாதிரி பிடிப்பேன் முதல்ல. இனி கேட்டேன், இந்த மாவுல அதுல பிடிக்கல. எதில்? இந்த பருப்பு சொன்னீங்க அந்த உள்ளோடியில் அந்த செய்யலாம், மாற்றியும் வைக்கலாம். இந்த மாவுக்கு அந்த உள்ளோடு அந்த அப்படியும் வைக்கலாம். நான் தனித்தனியாக செய்கிறேன். இது கூடுதலை பற்றியா யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி தான் செய்வேன் கொழுக்கட்டையை. வெள்ளையில் இப்படி பிடிக்கல. வெள்ளையிலையும் பிடிக்கலாம். பிடிக்கலாம். அது இதுக்கு மட்டும் பிடிக்கல. இது வந்து அந்த இது தானே வேணும்னா சும்மா ரவுண்டாக நாங்கள் பிடிச்சி போட்டு சாப்பிடலாம். ஓ பிடிக்கிறேன். சரி பார்த்தியா?
இன்னொன்று இருக்கு பேட்டிஸ் மாதிரி செய்வினோம் இங்கே கூட மாடுக்கு பேட்டிஸ் அச்சில் வச்சு நாங்கள் செய்யலாம் இந்த வராதாக்களுக்கு. ஆனால் சும்மா நோமலாகவே கையில் இந்த மாதிரி நாங்கள் எடுத்துட்டு முதல் வடிவாக அப்படி தேய்ச்சி எடுக்கணும். சரியா? இப்போ இந்த மாதிரி நல்ல வடிவாக பாருங்க, நல்ல சுட்டி மாதிரி பிடிச்சி விட்டாச்சு. அதுக்கு பிறகு பூரணத்தை வச்சுட்டு காணுமே கூட வச்சோம்னா வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பட்டிஸ் மாதிரி கூடுதலாக அப்படித்தான் செய்கிறது. பல்லு கொழுக்கட்டைகள் இது ஈஸி தான். ஈஸி. இதில் அந்த மேலே ஒன்று வைக்கிறல்ல அந்த தேங்காய் சட்டு, அது பல்லு கொழுக்கட்டைக்கு நாங்கள் தங்கச்சிக்கு செஞ்சோம். இதுக்கு வைக்கிற இதுக்கும் வைப்பினோம். இது இப்படி இந்த மாதிரி டிசைன் இப்படி போட்டு விடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு வைக்க மாட்டேன் தம்பி, அது பல்லு கொழுக்கட்டை வேறு. ஆனால் சில வேளை வைப்பினமோ தெரியும் எனக்கு, நான் வைக்கிறே இல்லை. பற்றியா இப்படியும் செய்ய அந்த பல்லு வர்ற நேரம் வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுப்போமா. இப்போ பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பிடி கொழுக்கட்டை, அதுலேயே கொழுக்கட்டை அச்சிலேயே பிடிச்சிருக்கிறேன்னு பாருங்க. இது எங்களோட யாழ்ப்பாண கொழுக்கட்டை. சரியா? அப்படி ஒவ்வொரு கொழுக்கட்டை இருக்குது நண்பர்களே. வாங்க வெப்பம். முதல் இதை வெப்பம். இட்லி தட்டுக்கு பாருங்க எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன். எப்படி ஒரு ஷேப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே? அப்படியே அடுக்கி வைப்போம் நல்ல வடிவா. இதில் இதுக்கு மேலே வைக்கலாம், அது மூடுவோம். இங்கெல்லாம் இந்த தட்டு வச்சுருக்கிறேன், இதில் வைப்போம். இதில் வந்து பிடி கொழுக்கட்டையில் வைப்போம். மூடியாச்சு. அடுப்பு போட்டு விடுவோம். இப்போ அவியட்டுக்கும் இதுலேயும் அவியட்டுக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் இருக்குது, அதை அவிஞ்ச உடனே இதை நாங்கள் அவிச்சு எடுப்போம். பார்த்தீங்களா? இறக்குவோம் பாருங்க, நல்லா அவிஞ்சிட்டு இந்த நெய் வாசத்தோட சும்மா அந்த மாதிரி இருக்கேன். ஆவி பறக்கு. உடனே கை வச்சா கையெல்லாம் சுடும், கொஞ்சம் மாறட்டும். பிடி கொழுக்கட்டை எடுத்து போட்டு மெட்டதை வைக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டுக்கு சுடுவது எனக்கு. ஆறணுன்னா எடுப்பேன், எடுத்துட்டு மெட்டதை வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆயிட்டு. இது உனக்கு பாருங்க நண்பர்களே, எங்க பார்த்தீங்களா எப்படி டிசைனாக செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? சூப்பராக வந்து இது பொரிச்சுன்னு செய்வீனம், எண்ணெயில் பொரிச்சு செய்வீனம், தண்ணியில் போட்டு அவிச்சும் செய்வீனம், ஆவியில் அவிச்சு ஸ்கீமரில் வச்சு ஆவியில் அவிச்சு அப்படியும் செய்வீனம். தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்கிற தண்ணிக்க போட்டு அப்படியும் செய்வீனம். இல்லை உடையாது. நான் ஒரு நாளைக்கு அதுவும் செய்வோம், அப்படியும் செய்யலாம். இப்போ வாங்க நாங்கள் சாப்பிடலாம். இப்போ அப்படி எதில் இருந்து இப்போ ஆரம்பிக்கிறேன்னு தான் தெரியாம கிடக்கு. எல்லாமே வடிவா இருக்கு. இது பாருங்க பயறு கொழுக்கட்டைங்க. சாப்பிடுங்க. கொழுக்கட்டையை தான் சாப்பிடுவோம். ஏன்டா நாங்கள் டெய்லி இதை தான் சாப்பிட்றோம் கொழுக்கட்டை. அப்புறம் கொழுக்கட்டையிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ பயரெல்லாம் கழிவுல நல்லா இருக்கும். சக்கரையும் பயிர் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். இது நல்லா இருக்கு. இவரு சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டேன். சரி சாப்பிட்டு காட்டணும் நீங்க. இது சாப்பிடுறது அதை சாப்பிடுவோம். சாப்பிட்டு வச்சுட்டு இதையும் சாப்பிட்டு காட்டணும். பாதி உங்களோட ஆசையை கேட்பாங்க. இதை வைக்க மாட்டேன், இப்படியே வச்சுருப்பேன். நானும் சாப்பிட்டேன் அப்போது. நமக்கு நல்லா இருக்கு நண்பர்களே. இந்த பிடி கொழுக்கட்டை எனக்கும் நல்லாவே பிடிச்சிருக்குது. வெள்ளெல்லாம் கடிப்படைக்க நெய் வாசமாக இருக்கு, நல்லா இருக்குது. இதுக்குள்ளே பயறு போட்டோன்னாங்க, பயறு சர்க்கரை ஒரு சுவை வருது. இதெல்லாம் சேர்ந்து அப்படி எப்படி கொழுக்கட்டு தானே நல்லா இருக்குது. தேங்காய் பிள்ளை நெய்யில் வறுத்த கடிவிட. அடுத்து எதை ஆரம்பிப்போம்? இதெல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் ஒன்று தான் நண்பர்களே. டிசைன் தான் பாருங்க. இந்த மாதிரி இந்த அச்சில் இதெல்லாம் பயறு தான் வச்சு நடந்துக்கலாம் போனால். இது பிடி கொழுக்கட்டை. இதுவும் பிடி கொழுக்கட்டையை பார்த்தீங்களா என்ன மாதிரி டிசைன் நீங்கள்
எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது நண்பர்களே, வேறு லெவல். எனக்கு இதுதான் நல்லாவே பிடிச்சிருக்கு. இந்த அரிசிமா அப்படி கொழுக்கட்டை தான் உண்மைக்கும் எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு. அந்த எள்ளெல்லாம் கழிவுல நல்லா சாப்பிடுதான். இது வாங்க கடலை பருப்பு கொழுக்கட்டை பார்ப்போம் எப்படி இருக்கு. சரிங்களா, சூப்பராக இருக்கும். பிள்ளையாரப்பாக்க பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் செய்து நாங்கள் சாப்பிட்றோம். அப்படி செமையாக இருக்குது. ஆரோக்கியமான உணவு உணவு. சூடுக்கு நித்திர வந்துட்டு நித்திர வருதா. செம்மையாக இருக்குது நண்பர்களே, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் எல்லாருமே செய்யுங்க கண்டிப்பாக. விதம் விதமாக கொழுக்கட்டைகள் செய்யலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்ன இது வந்து பயறு போட்டு செஞ்சுருக்கிறோம், அதுக்கு பிறகு கடலை பருப்பில் செஞ்சுருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறேன். இந்த அச்சு வந்து வாங்கி நீங்கள் இது பாருங்கள், இந்த மோதகம் மாதிரி என்ன கொழுக்கட்டை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்வோம் அந்த மாதிரி. அப்படி அச்சுகள் ஒன்றும் இல்லை, அடிக்க சும்மா அப்படி உருண்டை பிடிச்சி இப்படியும் செய்வினம், அடித்து செய்வினம், அப்படி ஒவ்வொரு விதம் விதமாக செய்வினம் அப்படி செய்யலாம். நல்லா இருக்குது நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை விட நிறைய விதங்கள் இருக்குது கொழுக்கட்டையில். நான் அதெல்லாம் தொடர்ச்சியாக போடுவேன். இப்போதைக்கு இவ்வளோ போட்டிருக்கேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி சுவையான சூப்பரான கொழுக்கட்டைகள் செஞ்சு பிள்ளையாரப்பாக்கு கொடுங்க. சரியா, செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை டாடா.